வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் நீத்தார் பெருமை. குறள் எண் 10. அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். குறளின் பொருளை பார்ப்பதற்கு முன்பு யார் அந்தணர்கள் என்பதை பார்ப்போம். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்களுள் முதன்மையாக விளங்குகின்றவர்கள். அதேபோன்று விருப்பு வெறுப்பு இவை இல்லாமல் அல்லது அந்நிலையை அடைந்த பிரம்மம் எனப்படும் பேருண்மை அறிந்தவர்கள் அவர்களே அந்தணர்கள். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்றதாலும் அந்தணன் என்பவருக்கு உண்டான தகுதி என்ன என்று வரையறுத்து சொல்வதாலும் பிறப்பால் எவரும் அந்தணர் ஆவதில்லை, குணத்தால் பேணுகின்ற அறத்தால் மட்டுமே ஆகிறார்கள் என்ற கருத்தை மிகவும் நயமாக சொல்லிவிடுகிறார் வள்ளுவர். நாம் ஒரு பிறப்பில் செய்யும் நற்கருமங்களே பின்வரும் பிறவிகளில் நமக்கு நல்ல குலத்தை தரும் என்பது உண்மை என்றாலும் நமது அறிவை அறத்தை நோக்கிய பயணமே நம்மை அந்தணர் என்ற நிலைக்கு உயர்த்தும். அந்தணர்கள் என்பவர்கள் அறத்தை காப்பவர்கள். ஆதலால் அவர்களை அறவோர் என்று கூறுவர். அவர்கள் மற்ற எல்லா உயிர்களுக்கும் தீமை ஆற்ற மாட்டேன், கருணையை மட்டுமே ஆற்றுவேன் என்பதை விரதமாக பூண்டு அதன்படி வாழ்கின்றவர்கள். முந்தைய குறளில் சான்றோர்க்கும் துறவிகளுக்கும் கோபமே வராது என்று கூறப்பட்டது. அப்படி கோபம் வந்தாலும் அது ஒரு கணம் கூட இருக்காது என்று கூறப்பட்டது. அவர்களுடைய கோபம் அழிவை உண்டு பண்ணாது. ஏனெனில் துறவிகள் எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்வதையே விரதமாக கொண்டவர்கள். அன்பும் பரிவும் அறம் வழுவாதோர் இயல்பு ஆகும். குறளின் பொருள் எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரே அந்தணர் எனப்படுவோர் ஆவர். மீண்டும் குறள். அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் சந்திப்போம். நன்றி.